ஓகேங்க. நேச்சுரல் கலாமிட்டிஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இதுல நம்ம எதை பத்தி படிப்போம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பேரிடர். சரிங்களா. பேரிடர் பத்தின விஷயங்களை பத்தி படிப்போம். பேரிடர்னா என்ன, யார் இந்த பேரிடர் அப்படின்றத படிப்போம். அடுத்து இது தொடர்பான விஷயங்கள், அதாவது என்ன இது தொடர்பாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் கமிட்டிஸ் இருக்கா, சரிங்களா, அது மத்திய அளவுல எப்படி இருக்கு, மாநில அளவுல எப்படி இருக்கு, அப்புறம் நிர்வாகம் சார்ந்த டிஸ்ட்ரிக்ட்ல, சரிங்களா. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எப்படி இருக்கு, சரிங்களா. ஸோ மாவட்டம் சார்ந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அடுத்து இத எப்படிலாம் கையாளணும், கையாளுறதுக்கு இவங்க பயன்படுத்தக்கூடிய யூகம்லாம் என்னென்ன அப்படின்றதா இன்னைக்கான கிளாஸா இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டிசாஸ்டர் அப்படின்றது என்ன, அடுத்து கமிட்டிஸ் என்ன, மத்திய அளவில் மாநில அளவில் யார் யாரெல்லாம் இருக்கா, அதாவது டிசாஸ்டரோட ஹைரார்ச்சின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அப்புறம் இந்த டிசாஸ்டர் எப்படி கையாளுறாங்க அப்படின்றதாங்க இந்த கிளாஸ். சரியாங்க. ஸோ முதல்ல டிசாஸ்டர் அப்படின்னா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? பேரிடர் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே இங்கே ஸ்லைட்ல இருக்கு. டோன்ட் வரி, ஒன்றா தான் போக போகிறோம், ஸ்லைட் வைஸ் தான் போக போகிறோம். தமிழுக்கு இருக்கு. ஸோ பேரிடர் மனிதர்களுக்கோ அவங்களோட உடைமைகளுக்கோ பாதிப்பு ஏற்படும் பொழுது கவர்மெண்டால ஹெல்ப் பண்றது. ஓகே. ஏதோ ஒரு ரீசன்னால மனிதர்களுக்கு ஒரு அவங்கள சார்ந்தோ இல்லை அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களின் மீது ஏதாச்சும் ஒரு நடக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரிடர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா. அப்புறம் இந்த கெலாமிட்டிஸ் அப்படின்றது என்ன சொல்றோம், இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அப்படின்றது என்ன சொல்றோம், இதற்கும் இந்த பேரிடருக்கும் என்ன சம்பந்தம்? பேரிடர்னா தீய மத்த எல்லாமே கவர் ஆகும். கிளாமிட்டிஸ் அப்படிங்கும் போது இயற்கை சீற்றம் அது மட்டும் வரும். ஆமா, அதாவது இந்த டிசாஸ்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அப்படின்னு சொல்றது. சரிங்களா. இயற்கை பேரிடர் அப்படின்னு கூட அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த பேரிடர்ல ரெண்டா பிரியும், பேரிடர் அப்படின்றது ரெண்டா பிரியும். ஒன்று வந்து மனிதனால் செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய பேரிடர், இன்னொன்று வந்து நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதாக இருக்கும். ஆனால் நீங்க நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அப்படின்றத அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இயற்கை பேரிடரை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சரிங்களா. இயற்கை பேரிடர். ஓகேங்களா. ஸோ அப்போ செயற்கை பேரிடர் சார், செயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சரிங்களாங்க. இன்னைக்கு சுனாமி வர்றதுக்கு காரணம் நம்மளா இல்லை இயற்கையா? இயற்கை. இயற்கை. அது இயற்கை தான், ஏன்னா பிளேட்ஸ் வந்து உள்ள நகருது வருது. ஓகே. அப்ப கோவிட் இது இயற்கையா செயற்கையா? செயற்கை. அது எப்படி செயற்கையாகும்? எப்படி சரி செயற்கைன்னு சொல்றீங்கன்னா அதுக்கான காரணம் மேன்மேட் ஆர் ஓன் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் ஏதோ லேப்ல வந்து எஃபெக்ட் ஆகுற மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்கிறது அது இது போயிட்டு. ஓகேங்களா. ஸோ வந்து சில விஷயங்களை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா யூகிக்க முடியாது. சில விஷயங்கள் இப்ப சிக்கன் பாக்ஸ் சொல்றோம், சிக்கன் பாக்ஸ் இயற்கையா செயற்கையா? இயற்கை. இயற்கை தான். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த கோவிட் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம அதை வந்து செயற்கை இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பிரிச்சுக்கிறோம். பட் ஆனால் அந்த சிக்கன் பாக்ஸ் அப்புறம் வைரஸ் ஃபீவர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு வைரஸ்னால ஏற்படக்கூடிய இந்த வைரஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது அது இயற்கையாகவே அந்த வைரஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, உள்ள பரவலாக்கம் ஆகிட்டு தான் இருக்கு, அதனால இப்படி வருது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்றோம். சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை செயற்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால டக்குன்னு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா. எதுல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பயாலஜிக்கல் காம்போனன்ட்ஸ். சரிங்களா. உயிரியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸோட ஜாயின் பண்ணும்போது அதை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சரிங்களா. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது மட்டும் நம்ம கவனமா ஆன்சர் பண்ணணும். மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் வந்து ஒண்ணுதான். சரிங்களா. அப்ப பேரிடர் அப்படின்றத வந்து இவங்க எதெல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இயற்கையான பேரிடர் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா வெள்ளம், ஃப்ளட், வயானிக் எப்ரேஷன், அதாவது வால்கானிக் எரப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வெடிப்பு. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து எர்த்குவேக். ஓகேங்களா. பூமி வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா நிலநடுக்கம் அப்படின்ற சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கெலாமிட்டிஸ் என்ன சொல்றோம். சரிங்களா. அப்ப வறட்சி, வறட்சி என்னங்க சொல்லுவோம்? நேச்சுரல். நேச்சர். இதுவும் என்னதான் நேச்சுரல் கெலாமிட்டிஸ்குள்ள தான் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அப்படின்றது நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், எஃபெக்ட் ஆஃப் நேச்சுரல் ஹசார்ட், அதாவது இயற்கை தனக்குள்ளேயே ஏதோ ஒரு விஷயத்தினால மாற்றம் அடையும் போது அது ஏற்படுது. சரி, அங்க மழையே பெய்யல அப்படின்னா
அது என்னவா மாறிடும் பார்த்தீங்க அப்படின்னா வறட்சிக்கு இட்டு சென்றும். சரிங்க, தண்ணி இல்லை அப்படின்னா. அதே மாதிரி வந்து கிளவுட் எரக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்ளோன். சரிங்களா, சைக்ளோனா நம்மளா உருவாக்குறோம் இல்லை, அதுவா உருவாகுது. சரிங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹசார்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது பிரெஞ்சு வேர்டு. சரிங்க. ஸோ அப்பப்ப என்ன ஆயிட்டு இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயற்கை அப்படின்றது வந்து இயற்கை பேரிடர் அப்படின்றது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. சரிங்களா, இதுக்கான மீனிங் அப்படின்றது சேஞ்ச், மாற்றம். ஓகேங்களா. ஸோ இந்த ஹசர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு வேர்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த ஹசர்ட் அப்படின்றது அதுக்கப்புறம் என்னவா மாறிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஓகேவாங்க. ஸோ அப்போ இந்த டிசாஸ்டர் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்குறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இயற்கையாகவோ இல்லை மனிதனால் உருவாக்கப்பட்டவையோ உலகம் முழுவதும் பொதுவானதாக பார்க்கப்பட்டு அது என்ன இருந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில சிக்கல்களையும் பொருளாதார தாக்கத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு. சரியாங்க. ஸோ பொருளாதார தாக்கம் அப்படின்றது வந்து இப்போ ஃப்ளட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால கார் அஃபெக்ட் ஆகிறது, நம்மளுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி அஃபெக்ட் ஆகிறது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அஃபெக்ட் ஆகுது. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார தாக்கம் அப்படின்னு தான் சொல்றோம். சரிங்களா. அப்ப முன்னாடி சொன்ன மாதிரி ஹியூமனுக்கு அல்லது ஹியூமன் பீயிங்ல சம்மந்தப்பட்ட அந்த சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு விளைவு இயற்கையினால ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம் பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர். ஸோ அதுக்கடுத்து இந்த டிசாஸ்டர் அப்படின்றத வந்து இவங்க சில ஒரு யூனிவர்சல் நியதியை வச்சு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினேஷன்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா, யூனிவர்சல் டெஃபினேஷன். ஓகேங்களா, முழுவதும் ஒரு பொதுவான ஒரு இதை வந்து டெஃபினேஷனை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா. சொத்துக்கள், உட்கட்டமைப்புகள், சுற்றுச்சூழல், ஓகேங்களா, அத்தியாவசிய தேவைகள், வாழ்வாதாரம் அப்படின்ற எல்லாத்தையுமே சேதப்படுத்துது அப்படின்னா அதை இவங்க என்னென்னு வகைப்படுத்துறாங்க அப்படின்னா பேரிடர்னு வகைப்படுத்துறாங்க. சரியாங்க. ஒரு விவசாயிக்கு எது சொத்தா இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலம் அப்படின்றது சொத்தா இருக்கும். அந்த நிலத்துல வந்து அதிகமான மழைப்பொழிவு வந்து அங்க வெள்ளமோ இல்லை அந்த மழைப்பொழிவுனால அந்த பயிர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக அழிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப அது பேரிடர் தான். சரிங்களா, அது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுல ஒரு பேரிடர் ஏற்படும். சரியாங்க. ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டெஃபினேஷனை வந்து மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா. ஐக்கிய நாடுகள் சபை அவங்க வந்து சமூகத்தின் அடிப்படையில் வசதிகள் மற்றும் இயல்பான செயல்பாடுகளில் சீர்குலைக்கும் ஒரு திடீர் நிகழ்வை வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரிடர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த யுனைடெட் நேஷன் ஓகேங்களா டிசாஸ்டர் பத்தி என்ன சொல்றாங்கன்னா த அக்கேஷன்ஸ் ஆஃப் சடன் ஆர் மேஜர் மிஸ்ஃபார்ட்யூன் அப்படின்றத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டிசாஸ்டர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. ஸோ இப்போ யூஎன் அப்படின்றவங்க வந்து டிசாஸ்டருக்கு ஏதாச்சும் ஒரு கமிட்டி வச்சிருக்காங்களா? யூஎன் டிசாஸ்டருக்கு எதுவும் கமிட்டிஸ் ஒரு குரூப் வச்சிருக்காங்களா? Yes, sir. UNCDAD. UNCRDRR. CRR. UNDRR. ஓகேங்களா, யுனைடெட் நேஷன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். சரிங்களா. ஸோ இதான் வந்து UNDRR அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, அவங்களுடைய கருத்துப்படி இதாக தான் இருக்கு. சரிங்களா, ஒரு பேரிடர் அப்படின்றது. சரிங்களா. அப்புறம் உலக வங்கியினோட அறிக்கைப்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து அது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2% வந்து இழப்பு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு டேட்டா பாயிண்ட் தான். சரிங்களா, ஜஸ்ட் ஒரு டேட்டா பாயிண்ட். இந்த பேரிடர் படிச்சுட்டு நீங்க ரைட்டா அந்த PDF ரீகால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். சரியா. ஸோ நெக்ஸ்ட் எதெல்லாம் மேஜர் ஓகேங்களா, மேஜரா அதை அஃபெக்ட் பண்றதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல். சரிங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அந்த பேரிடரை வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து இயற்கை, இன்னொன்று வந்து செயற்கை. ஸோ சில நேரங்கள்ல மழைப்பொழிவு இல்லாம போறது இயற்கையா செயற்கையா? இயற்கை. மழைப்பொழிவு இல்லாம போறது இயற்கையா? ஆக்சுவலா அந்த மான்சூன் வந்திருக்கணும், அது வரல. ஜியோகிராஃபி படிச்சிருப்பீங்களே, மான்சூன் வந்திருக்கணும், இந்த மான்சூன் லேட் ஆகுது, டிலே ஆகுது. கிளைமேட் சேஞ்ச்னால. ஆமா, கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்சுக்கு யார் காரணம்? சிசிக்கு ஹியூமன். அப்ப அது செயற்கையா இயற்கையான்னு பார்க்கும்போது இங்க நம்மளுடைய விஷயத்துக்காக நம்ம சில விஷயங்களை இண்டஸ்ட்ரியலைசேஷனோ இல்லை நார்மலா வேற ஏதோ பண்ணும்போது என்விரான்மெண்டல்ல நம்ம சில சேஞ்சஸை கொண்டு வரும்போது என்விரான்மெண்ட்டும் சேஞ்ச் ஆயிருது. அப்ப அதனால வரக்கூடிய சில விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியதா நேரடி இருக்கு. சரிங்களா. ஸோ அதுவும் ஒரு காரணமா தான் பார்க்கப்படுது. சாயில் எரோஷன் சொல்லலாமா? சரிங்களா. ஃபாரஸ்ட் கவர் இல்லாம ரொம்ப பிளைனா இருக்குது, கிரவுண்ட் வாட்டர் நம்மளுக்கு கிடைக்காம போறது, இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மேன். அப்ப நம்மளுடைய தேவையை நம்ம பூர்த்தி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா சிக்காயிருது. ஓகேங்களா. ஸோ மேஜர் காசஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்விரான்மெண்ட் நம்ம எப்படி வச்சுக்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டீக்ரேடேஷனா வச்சுக்கிறோம். சரிங்களா, அதை வந்து சரியா பாதுகாக்கிறது இல்லை. அப்புறம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்,
நம்ம அதிகமான டெவலப்மெண்ட் ப்ராசஸ் உள்ள கொண்டு வரோம். சரிங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது, சரிங்களா? டெக்னாலஜிக்கல் வைஸ் நம்ம கொண்டு போறதுனால நிறைய விஷயங்களை கொண்டு வரது. இதெல்லாம் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னாலையும் இதுவும் இந்த டிசாஸ்டர் அப்படின்றது நம்ம ஃபேஸ் பண்றோம். லைக் நியூக்ளியர் பவர் ஆஸ்பிரேஷன்ஸ், ஓகேங்களா? ஃபைட் பிட்வீன் இந்த கண்ட்ரிஸ் நம்ம கொடுக்கும்போது, நியூக்ளியர் வெப்பன்ஸ் நம்ம கொடுக்கும்போது, ஹிரோஷிமா நாகாசாகி இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்புறம் சிரியன் சிவில் வார்ல அவங்க பயன்படுத்தின அந்த நியூக்ளியர், இதனால வந்து அவங்களுக்கான ட்ரெடிஷ்னல் இது வந்து இல்லாம போயிருச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்ப இப்படிலாம் பார்க்கும்போது எந்தெந்த ரீசன்ஸ்னால எல்லாம் திடீர் டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மேன்மேடா இருக்கலாம். ஓகேங்களா? அதுவே நேச்சுரலிஸ்டிக்கையும் என்ன பண்ணிடலாம்னு பாத்தீங்க அப்படின்னா மாத்திரலாம், டோட்டலா சேஞ்ச் பண்ணிடலாம். சரிங்களா? இயற்கை மனிதனால் என்ன பண்ணப்பட்டுருது, மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னா அதுவுமே வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டிசாஸ்டர்னு சொல்றாங்க. அதை மேஜர் டிசாஸ்டர்னு சொல்றாங்க. ஏன்னா அதை நம்மளால என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வரைமுறைக்குள்ள கொண்டு வர முடியாது. சரிங்க? ஸோ அப்படிலாம் இருக்கும்போது என்னென்ன காரணங்களால இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்விரான்மெண்ட், நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட், நம்மளுக்குள்ளே டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறது, அப்புறம் பொலிட்டிக்கல், சரிங்களா? அரசியல் காரணங்களால நம்ம ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள், சரிங்களாங்க? அதாவது நியூக்ளியர் பவர் இதெல்லாம் யூஸ் பண்றது, அப்புறம் இண்டஸ்ட்ரியலைசேஷன். சரிங்களா? இப்போ வரைக்குமே இந்த கார்பன் அப்படின்றது இப்போ வரைக்கும் இருக்கு. கார்பன் எமிஷன் இருக்கா? சரிங்களா? அதிகமான கார்பனை நம்ம யூஸ் பண்றது அப்படின்றது டெல்லியில கூட இப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி ஆட் நம்பர்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வரணும், அதுக்கப்புறம் ஈவன் நம்பர்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க. சரிங்களா? ஏர் பொல்யூஷனால. சரிங்களா? ஸோ அதுவும் ஒரு வகையான ஒரு ஸ்மால் டிசாஸ்டர் மாதிரி தான். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்றோம் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் காசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? சுற்றுச்சூழல் சீரழிவு, சரிங்களா? மேம்பாட்டுக்காக நமக்குரிய பிரச்சனைகள், அப்புறம் வந்து அரசியல் பிரச்சனைகள், தொழில்மயமாக்கல், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னவா கன்சிடர் பண்றோம் அப்படின்னா மேஜர் காசஸா கன்சிடர் பண்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த பேரிடரை 2 வகைப்பாடுகளாக நம்ம வந்து என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா பிரிக்கிறோம். ஒன்று நேச்சுரல் டிசாஸ்டர், இன்னொன்று மேன்மேட் டிசாஸ்டர். ஆல்ரெடி நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர் பத்தி சொல்லிட்டோம். சைக்ளோன்ஸ், சுனாமி, எர்த்குவேக், வல்கனிக் எரப்ஷன், சரிங்களா? ஸோ இது எல்லாமே அதுக்குள்ளேயே நடத்திக்கிறது. சரி, அங்க மேன்மேடா இல்லாம அது அதுக்குள்ளேயே நடத்திக்கும். சில நேரங்கள்ல நேச்சுரலும் மேன்மேடும் சேர்ந்து என்ன ஆயிரும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வந்துடும். சரியாங்க? அதனால இப்ப ஹியூமனுடைய லைஃப் என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு ஹெவி ரெயின் பண்றது, இல்ல ரெயினே இல்லாம போயிடுறது, லேண்ட்ஸ்லைட்ஸ், சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லலாம் பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரியும் தான். பட் ஆனா அது மேன்மேடுனால என்ன ஆயிடுச்சு, நேச்சுரல் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்றோம். மேன்மேட், உண்மையிலே மேன்மேட் அப்படின்னு சொல்றக்கூடிய இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸி வேஸ்ட், பொல்யூஷன், டேம் ஃபெயிலியர் ஆகுறது, வார்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளே வந்து அழிச்சிக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா மேன்மேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? டாக்ஸிக் வேஸ்ட் இப்போ கூட ஆந்திர பிரதேஷ்ல, ஓகேங்களா? ஸோ ஒரு பாஸ்ட் 8 months 9 monthsக்கு முன்னாடி ஒரு கேஸ் ரிலீஸ் ஆனதுனால சில பேர் என்ன ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து டாக்ஸிக் வேஸ்ட் கேசஸ் இது மாதிரி நம்ம சொல்றோம். சரிங்களா? இது எல்லாமே மேன்மேட் டிசாஸ்டர் தான். சரிங்களா? அப்ப பேரிடரின் வகைப்பாடுகள் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இயற்கை பேரிடர் மனிதனால் உருவாக்கப்படுபவை அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா செயற்கை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு, ஓகேங்களா, அதை பத்தி பார்க்கும்போது அதுவே ஒரு பேரிடராக தான் போயிட்டு இருக்கு இல்லையா? டயாபெட்டிஸ், பயாலஜிக்கல் காம்பவுண்ட்ல பார்க்கும்போது டயாபெட்டிஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், ஓல்டு ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் அப்படின்றது ஒரு சூப்பரா இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய ஃபுட் எப்படிங்க பாக்குறோம், ஒரு டிசாஸ்டரா தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? இதை சாப்பிட்றதா வேணாமா, இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு டிபேட் நடத்தி அதுக்கப்புறம் தான் அந்த ஃபுட்டை வந்து நம்ம என்ன பண்றோம், இவ்வளோ கன்சியூமே பண்றோம். வேற வழி இல்லை. இப்ப இருக்க சூழ்நிலை அந்த ஃபுட்டை நம்ம என்ன படுத்திக்கிறோம்னா பயன்படுத்திக்கிறோம், வேற வழி இல்லாம. ஸோ அதுவுமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரிடர் தான். ஒரு டெய்லி லைஃப்ல இது ஒரு பேரிடர் மாதிரி தான் போயிட்டு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இப்படி இருக்கக்கூடிய டிசாஸ்டர், சரிங்களா, ஒரு பெரிய டிசாஸ்டர் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள் அப்படின்றத ஒன்று கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ பேரிடர் மேலாண்மைக்கான ஒரு அளவுகோல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? சில அளவுகளை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸோ இது வந்து எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ டிசாஸ்டர் ரிஸ்க் அப்படின்றது ஒன்று வச்சிருக்காங்க. ரெண்டாவது போஸ்ட் டிசாஸ்டர் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்னு ப்ரீ டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, ஓகேங்களா, அதாவது பேரிடருக்கு முன் அப்படின்னு சொல்லி நம்ம வரையறுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா சில மிட்டிகேஷன்ஸ் எடுத்து வச்சுக்கணும், சில வகைப்பாடுகள் எடுத்து வச்சுக்கணும், சில ப்ரிவென்ஷன்ஸ், ஓகேங்களா, தடுப்பு நடவடிக்கைகள் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா கையாண்டுக்கணும். சரிங்க? ஸோ சில நேரங்கள்ல இந்த மாசத்துல டிசம்பர் மாசத்துல சென்னையில வந்து நிறைய மழை பொழியும் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய வடிகால் அதை மேக் பண்றாங்க. தண்ணியை வந்து வேகமா ஃப்ளோ பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா டவுன் கிரேட்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ட்ரைனேஜ் சிஸ்டத்தை கரெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா பாஸ்ட் இயர்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணது இந்த வருஷம் என்ன பண்ணிடக்கூடாது, ரொம்ப அதிக அளவில் ஃபேஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் என்ன பண்றாங்க அவங்க ப்ரீ பிளான்டா கொண்டு போறாங்க. சரிங்க? ஸோ அப்ப டிசாஸ்டர் வரப்போகுது, ஒரு சைக்ளோன் வரப்போகுது அப்படின்றத நம்ம நிர்ணயம் பண்ணிட்டோம் அப்படின்னா
அதை என்ன பண்ணிடுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவென்ஷன் எடுத்து அந்த ஏரியாவை நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணிடணும். வருதோ வரலையோ அந்த ஏரியாவை நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ அப்ப மக்கள் அங்க இருந்து கிளப்பப்பட்டாங்க, ஆனா வந்து மக்களுடைய சொத்துக்கள் கிளப்பப்பட்டுருச்சு அப்படின்னா இல்ல. சரியாங்க? அதை பாதுகாக்கணும். ஒருவேளை ஏதாவது சேதாரம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணி திருப்பி வந்து அங்க ரீஹாபிடேட்டுக்கு வந்து அவங்கள கொண்டு போகணும். சரியாங்க? இது மொத்த பொறுப்புமே யாரோட தான் இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள்ல யாரு இருக்காங்களோ அவங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாக தான் இருக்கும். சரியாங்க? ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட் டிசாஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை நம்ம யோசிச்சு வச்சிருக்க மாதிரி அந்த சைக்ளோனோ இல்ல வந்து நம்ம நிர்ணயம் பண்ண மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா அதோடைய விளைவுகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், ரிலீஃப், ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரெக்கவரி எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணி ஆகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தோம். சரியாங்க? ஃபர்ஸ்ட் ப்ரீ டிசாஸ்டர் அப்படின்ற போது அதை எதிர்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை நம்ம கையாளணும். அதுக்குள்ளேயும் நம்ம மக்களை கொண்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல வச்சுக்கணும், எல்லாமே இருக்கும். சரிங்களா? டிபெண்டிங் அப்பான் த டைம். ஓகேங்களா? ஸோ அப்போ டைம் இல்லை அப்படின்னா நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். சரிங்களா? ரெண்டாவது போஸ்ட் டிசாஸ்டர். ஒருவேளை டிசாஸ்டர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் விளைவுகள் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா ஈஸியா நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். இல்லை விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸா இருக்கணும், ரெக்கவர் பண்ணணும், அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி தரணும். சரியாங்க? ஸோ இப்போ இது இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வரணும். அப்போ இந்த சுழற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நான் பாதுகாக்கிறேன், வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்றேன், ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சில முயற்சிகளை நான் என்ன பண்றேன் அப்படின்னா உள்ள கொண்டு போறேன் அப்படின்றத வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் பண்றாங்க. இதை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு ப்ரீ டிசாஸ்டர், ஒன்னு போஸ்ட் டிசாஸ்டர். அதாவது பேரிடருக்கு முன், பேரிடருக்கு பின். பேரிடருக்கு முன் அப்படின்னு சொல்லி வரும்போது ரெண்டு விஷயம். அவங்கள அங்க இருந்து வெளியெடுத்துட்டு போறது, ப்ரிவென்ஷன் பண்றது. சரிங்களா? பாதுகாத்தல். ஓகேங்களா? போஸ்ட் டிசாஸ்டர் ஒருவேளை அங்க நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயத்துல இருந்து மாற்றமாக மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வந்து திருப்பி அவங்கள பழைய நிலைமைக்கு அங்க கொண்டு வந்து சேர்க்கறது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து இந்த போஸ்ட் டிசாஸ்டர் அப்படின்றது பார்த்துக்கும். சரியாங்க? ஸோ இதெல்லாமே தான் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள் இருக்கக்கூடிய விஷயம். சரியாங்க? அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ பேரிடருக்கு முன், பேரிடருக்கு பிறகு. சரி, இப்ப பேரிடர் இருந்துட்டு இருக்கும்போது என்ன சார் பண்றது? ஒரு பேரிடர் நடக்குது, ஒரு சைக்ளோனே வருது. ஓகேங்களா? அது தொடர்ச்சியா ஒரு 5 நாள் இருக்காங்க. 5 நாளுமே எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்க முடியுமானா அப்படி இருக்க முடியாது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்கலாம், இல்ல ஒரு சில பேர் வந்து அங்க வந்து மாட்டிட்டோ இல்ல வேற ஒரு சூழ்நிலைக்காக இருந்திருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரிடரின் போது நம்ம சில நடவடிக்கைகளை எடுக்கணும். அப்ப இந்த பேரிடரின் போது நடவடிக்கைகள் எடுக்கிறது எதை பொறுத்து அமையும்னு பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகத்தை பொறுத்து அமையும். அதாவது அந்த பேரிடரை பொறுத்து தான் அமையும். சரிங்களா? பேரிடர் ஒரு பெரிய சுனாமியா இருக்கு, சுனாமி உள்ள டாம்பிகேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளால போய் எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? எர்த்குவாக் இருக்கு அப்படின்னா எர்த்குவாக் இந்த குறிப்பிட்ட அளவுல இருக்கு, பட் ஆனா கண்டினியூஸான ஒரு ரேஞ்சஸ்ல இருக்கு. சைக்ளோன் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளால அந்த இடத்துல எதுவுமே என்ன பண்ண முடியாது, சில விஷயங்களை பண்ண முடியாது. அப்ப அதன் பொருட்டு நிர்வாகத்தின் ரீதியில பொருட்டு யாரை கூப்பிடணும், அப்ப யார் யாரெல்லாம் நிர்வகிக்கணும், எப்படி அதை வந்து கரெக்டா கொண்டு போகணும் பேரிடர் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய இன்பிட்வீன் டைம். சரியாங்க? அதாவது பேரிடருக்கு முன் நம்ம சில விஷயங்கள் எடுத்துட்டு வச்சுருவோம், பேரிடர் போதும் பேரிடர் முடிகிறதுக்கு அப்புறம் இன்பிட்வீன் டயத்துல நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத நிர்வாகத்தில் இருக்கவங்க நடவடிக்கை எடுத்து அதை பண்ணுவாங்க. சரிங்க? அதனாலதான் நம்ம இதை வந்து என்ன பண்ணலன்னு பாத்தீங்க அப்படின்னா பேசலாம். சரிங்க? அப்ப இந்த பேரிடர் சுழற்சியோட வரைபடம் அப்படின்றது எதை சொல்லுவதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நிர்வாகத்திலும் இருக்கணும், ஒரு தெளிவான ப்ரீ பிளானோட நம்மளுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வேணும். சரியாங்க? ஓகே சார், இப்படி இருக்கக்கூடிய பேரிடரை நம்ம எப்பல இருந்து இதை பேரிடர் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம இந்தியா அதெல்லாம் எடுத்துட்டு வருதுன்னு யாருக்கா தெரியுமா? ஓகேங்களா? இந்தியாவுக்கு பேரிடர் எப்ப வந்துச்சுன்னு தெரியுமா? முதல் பேரிடரை இந்தியா எப்ப சந்திச்சு? ஃபர்ஸ்ட் டிசாஸ்டர் ஃபேஸ்டு பை இந்தியா. இந்தியாவில் எஃபெக்ட் ஆச்சு. எஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு போனோம். யாருக்காச்சும் தெரியுமா? ஓகே, உள்ள பார்ப்போம். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கலாம், அதெல்லாம் டேட்டா பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு நான் இப்போ சொல்றேன். ஓகேங்களா? ஸோ லைட்டா முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இந்த ஸ்லைட்ஸ்க்கு வரும். ஓகேங்களா? டிசாஸ்டர் இன் இந்தியா. ஓகேங்களா? பேரிடர் இந்தியாவில் பேரிடர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரிங்களா ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரும் பஞ்சம் வந்து ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? 1876-78 இந்த ரேஞ்சில் நம்ம ஐநம்ல நிறைய பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ மதராஸ், மைசூர், ஹைதராபாத், பம்பாய் ஒரு பிக் ஃபெமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிக்
ஃபெமைன், இங்க ஒரு ஃபெமைன் நடந்துகிட்டு இருக்கும், அங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, டெல்லி தர்பார் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. சரி, ஸோ அப்படி இப்படி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா 3 கோடி மக்கள் வந்து இந்த டிசாஸ்டர்னால என்ன ஆனாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இறந்தாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் போபால், சரிங்களா, 1984ல, சரிங்களா, உலகாவே மோசமான ரசாயன பேரழிவாக வந்து அது வந்து என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா கருதப்பட்டுச்சு. சரிங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒடிசால ஒரு சூறாவளி. சரிங்க. ஸோ இதனால வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு 10,000க்கு மேற்பட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா இறந்தாங்க அப்படின்றது. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது 1984ல. சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா 1999ல இது மாதிரி ஒரு சூறாவளியை பார்க்குறோம். அது பெருசா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அஃபெக்ட் ஏற்படுத்தல. பட் ஆனால் குஜராத்ல நடந்த 2001ல நடந்த பூகம்பம், சரியாங்க, ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. சரி, நம்ம இந்தியாவில் டிசாஸ்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேம்படுத்தி கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு நம்ம பிளான் போட்டு ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஓகேங்களாங்க என்ன வந்துருச்சு, சுனாமி உள்ள வந்துருச்சு. சரியாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிட்டோம் நம்ம டிசாஸ்டரை பக்காவா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2005ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தையே உள்ள கொண்டு வந்துட்டான். அப்ப அந்த சட்டம் அப்படின்றது உள்ள வர்றதுக்கு இத்தனை காலங்கள் தேவைப்பட்டிருக்கு. சரியாங்க. ஸோ இதுதான் அப்ப குஜராத் பூகம்பம் நம்மளுக்கு ஒரு அறிகுறியா இருந்துச்சு. ஸோ சுனாமி நம்மளுக்கு ஒரு உதாரணமாவே மாறிடுச்சு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா 2005ல ஒரு ஆக்டை கொண்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய டிசாஸ்டர் நம்ம வந்து ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம தயாராகிட்டோம். லைக் சைக்ளோன். எவ்ரி இயர் டிசம்பர் மாசம் சென்னை வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லையா, யாராவது சென்னை பர்சன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா. ஸோ அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள்குள்ளேயே அது வரும். அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் சைக்ளோனிக் விஷயங்கள்ல ஆந்திர பிரதேஷ் நிறைய பாதிக்கப்படும். சரியாங்க. அந்த கடல் சார்ந்து இருக்கக்கூடிய சில இடங்கள்ல அது பயங்கரமாக பாதிக்கப்படும். சரியாங்க. ஸோ அப்புறம் இந்த ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கூட சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதிகமான மழைப்பொழிவுனால அந்த இதனால நிறைய பேர் இறந்தாங்க. சரி, அப்ப நம்ம எவ்வளவுதான் விஷயங்களை எடுத்து வச்சாலும் இயற்கை சீற்றங்கள் பாதிப்புக்கு உட்படுத்துமா அப்படின்னா உட்படுத்ததான் செய்யும். அது டிபெண்டிங் அப்பான் தான் அந்த இயற்கை சீற்றத்தை பொறுத்தது. சரிங்களா. அந்த நேச்சுரல் டிசாஸ்டரை பொறுத்தது, அதோடைய வெயிட்டேஜ் அல்லது வந்து என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கை பொறுத்ததா இருக்கும். சரிங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்மள ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன கொண்டு வராங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா NDMA, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு ஆணையத்தை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உள்ள கொண்டு வராங்க. அந்த ஆணையத்துக்கு கீழே பல பேரை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வந்து பிளான் பண்றதுக்கு ஒருத்தங்க, பாலிசி ரெடி பண்றதுக்கு ஒருத்தங்க, அதே மாதிரி வந்து ஃபண்டை கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க, ஓகேங்களா, மீட்புல, ஓகேங்களா, அதாவது ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு அமைப்பு, ஓகேங்களாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ட்ரெயின் பண்ணி எந்த இடத்துல எந்த ஒரு பேர் நடந்தாலும் அங்க இவங்க போய் என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்துருவாங்க. சரியாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றணும், ஓகேங்களா, இதுக்கு வந்து மத்திய அரசு மட்டும்தான் இது பண்ணுமா, இல்ல மத்தியில இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் பண்ணுவாங்களா அப்படிலாம் கிடையாது. ஸ்டேட்ல இருக்கிறவங்களும் பண்ணுவாங்க. அவங்களுக்கான சில வழிமுறைகள்லாம் என்ன அப்படின்றதுதான் வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல உள்ள இருக்க போறது. சரியாங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் பார்க்க போறது இல்லைன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜியோகிராபிக்கலு, நியூக்ளியரு, பயாலஜிக்கலு, ஸோ வந்து ஃப்ளட்னா எப்படி வரும், எந்த ரெக்டர்ல வரப்போகுது, நம்ம ப்ரிலிம்ஸ்ல படிக்கிற மாதிரிலாம் படிக்க போறது இல்லை, மெயின்ஸ்க்காக பார்க்க போறோம். சரிங்க. இப்போ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா. ஸோ இதான் டிசாஸ்டர் நம்ம எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நடந்தது. சரிங்க. ஸோ அந்த 1770, ஓகேங்களா, அப்பயும் ஒரு நம்மளுக்கு பஞ்சம் வந்திருக்கும். ஸோ அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கல. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்க பஞ்சமும் இதுதான். ஓகேங்களா. இந்த ஹைரார்ச்சிக்கல்ல வந்து என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணிருக்கு. ஓகேங்களா. கடைசியா 2019 டேட்டா வரைக்கும் கேரளாவுடைய வெள்ளத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லலாம். சரிங்க. ஸோ இது வந்து டேட்டா பாயிண்ட்ஸ், சில டேட்டா பாயிண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கெமிக்கல், பயாலஜிக்கல், ரேடியாலஜிக்கல் இது மூலியமா நம்ம வந்து என்னன்னு பார்த்திருக்கோம் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் பண்ணிருக்கோம். சரிங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போபால் அட்டாக் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா. போபால் நடந்த எரிவாயு கசிவு. சரிங்க. ஸோ 1984ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேன்மேட் டிசாஸ்டர்னு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லலாம். ஒட்டுமொத்தமா நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுமார் 12% வந்து என்ன பண்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தின் அடிப்படையிலையும் இந்த சைக்ளோன்ஸ்னாலையும் நிறைய என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள போகுது. அதே மாதிரி வறட்சியில வந்து 68% நம்ம வந்து என்ன ஆகும்னா ஆளாக்கப்படுறோம். ஓகேங்களா. ஸோ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மலையை பொறுத்து தான் இருக்காங்களே தவிர, அதாவது மலையை சார்ந்து தான் இருக்காங்க. சரிங்களா. வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைக்ளோனை நம்பி தான் இருக்காங்க. சரிங்களா. அப்போ இந்த சைக்ளோன் அங்கேயும் ஏமாத்திட்டு போயிருச்சு, ஒரு சில இடங்களை மட்டும் பேஞ்சிட்டு அங்கே மட்டும் நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு போயிருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும் பார்த்தீங்க அப்படின்னா அப்ப அங்கேயும் நம்மளுக்கு என்ன ஆகுது, வறட்சி ஏற்படுது. ஒரு பக்கம் மழை பெஞ்சு ஒரு விஷயத்தை அழிக்குது, இன்னொரு பக்கம் மழையே பெய்யாம ஒரு விஷயத்தை அழிக்குது. சரிங்களா. அப்ப அது சேம் டைத்தே நடக்குது. அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணி ஆகணும் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா. ஸோ ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாயிண்ட்டுமே புள்ளி விவரங்களும் கொஞ்சம் மாற்றத்துக்குரியதாக தான் இருக்கும். சரிங்களா.
இப்போ பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது சரிங்களா, எக்கனாமிக்கல் வேல பார்க்கும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி டெத்ல பார்க்கும்போது சரிங்க, ஸோ இந்த சைக்ளோன் வந்திருக்கு, இல்ல வந்து இந்த சுனாமி வந்ததுனால எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து வேற கிரைட்டீரியாவா இருக்கும். சரியா, ஸோ ரெண்டையுமே வந்து நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, மர்ஜ் பண்ணிக்க கூடாது. ரெண்டையுமே தனித்தனியான பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. சரியாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரீசெண்ட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து நிறைய சொல்லலாம். ரீசெண்ட் டிசாஸ்டர் எதுங்க சொல்லலாம்? வர்தா புயல், வர்தா புயல சொல்லலாம். வேற வேற ஏதாச்சும் டிசாஸ்டர் இருக்கா ரீசெண்ட் டேஸ்ல? கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துட்டு வரும். ரீசெண்ட் டிசாஸ்டர் கோவிட்டையும் சொல்லலாம் இல்லையா. கோவிட் இப்போ வரைக்குமே COVID-19 இப்போ வரைக்குமே என்னமா தான் போயிட்டு இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் டிசாஸ்டர் தான் போயிட்டு இருக்கு. பேரிடர் மேலாண்மை ஆணையம் சரியா. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, NDMA சரியாங்க. ஸோ இவங்களுக்கு கீழே சரிங்களா இவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மேலே பார்த்துக்கோங்க சரிங்களா. NDMA என்ன பண்றாங்க, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்ன விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க பாலிசிஸ் மேக் பண்றாங்க, பிளான் கொண்டு வராங்க, கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க சரியாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்காங்கன்னு தெரியுமா? அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் யாராச்சும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படின்றது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கு? ஹோம் மினிஸ்ட்ரி சரியாங்க. ஹோம் மினிஸ்ட்ரி அப்படின்றதுக்கு கீழே தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படின்றது இருக்கு. ஸோ இவங்களுடைய கோர் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாலிசிஸ் மேக் பண்றது சரிங்களா, பிளான் பண்றது அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கைடன்ஸ் கொடுக்குறது சரிங்க. ஸோ இவங்க வந்து 2001 குஜராத் பூகம்பத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படுத்துறாங்க. ஸோ இந்த குழு எப்போ அது அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2001க்கு அப்புறம் தான் அமைக்கிறாங்க. ஓகேங்களாங்க. ஸோ அப்புறம் வந்து 23 டிசம்பர் 2005 வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ரிப்போர்ட் ஓகேங்களா பரிசீலனையின்படி பேரிடர் மேலாண்மை சட்டம் அப்படின்றது வந்து உள்ள கொண்டு வரப்படுது சரிங்களாங்க. ஸோ இது வந்து 10 ஆண்டு திட்ட ஆவணத்துல வந்து உள்ள வருது சரிங்க. அப்போ ஒரு 10 ஆண்டு திட்ட ஆவணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து நிறைய விஷயங்களை உள்ள கொண்டு வரும்போது இந்த தேசிய பேரிடர் அப்படின்றதையும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உள்ள கொண்டு வராங்க சரிங்க. ஸோ அப்படி கொண்டு வரும்போது இதுல ஹைரார்சி வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பிரிச்சிடறாங்க சரிங்களா. ஸ்டேட்டுக்கு என்ன, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என்ன, ஓகேங்களா, அப்புறம் நேஷனுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வராங்க. அப்புறம் 23 டிசம்பர் 2005 வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பேரிடர் மேலாண்மை சட்டம் அப்படின்றத என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து இயற்றுறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பேரிடர் மேலாண்மை சட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2005 இது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இது யாருடைய அப்ஜெக்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோடைய ரிசல்ட். இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஹோலிஸ்டிக், ப்ரோஆக்டிவ் அண்ட் தென் டெக்னாலஜி ட்ரிவனா இருக்கணும் அப்படின்றத பாக்குறாங்க. எப்படி இருக்கணும்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜில வந்து இது வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா அமையணும் அப்படின்றத பாக்குறாங்க. ஏன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜில அதை கொண்டு போக முடியும். ஒரு இயற்கை பேரிடர் வந்துருச்சு அப்படின்னா உடனே எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட முடியாது, ஒரு பேக் டு த ஃபார்ம் அப்படின்னு நம்மளால கொண்டு வர முடியாது. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அது வந்து டெவலப் ஆகட்டும் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது NDMA சேர்ட் அப்படின்றது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா சேர்டு பர்சனா வந்து இருப்பாரு. ஸோ வைஸ் சேர்மன் அப்படின்றது ஸ்டேட்டஸ் ஆஃப் கேபினெட் மினிஸ்டர், யாராவது ஒருத்தங்க கேபினெட் மினிஸ்டரா இருக்கலாம் சரிங்களா. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஒரு கேபினெட் மினிஸ்டர் வந்துட்டு கூட போனாங்க, நம்ம பேரிடரை வந்து பார்த்துட்டும் போனாங்க சரிங்க. ஒரு பெரிய வெள்ளம், சில சைக்ளோன்ஸ், சில விஷயங்கள்னால என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து பார்த்துட்டு போனாங்க. அது போக ஒரு 8 மெம்பர்ஸை கொண்ட ஒரு குழுவாக இது வந்து என்னவா இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் சரிங்க. அடுத்து வந்து இந்த NDMA செக்ரட்டரியேட் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இது ஹெட்டட் பை ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ மிட்டிகேஷன் எப்படி இருக்கு ஓகேங்களா, பிளான்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு போகணும் சரிங்களா, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேங்களா, அதனுடைய அஃபேர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணுவாங்க சரிங்க. ஸோ இந்த பிளானு அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஓகேங்களா, ஃபினான்ஷியல்ல இருந்து எவ்வளவு ஃபினான்ஸ் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம கொடுக்கணும் வேண்டாம் அப்படின்ற எல்லாத்தையுமே முடிவு பண்றது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்ரட்டரியேட் தான் என்ன பண்றாங்க, முடிவு பண்றாங்க. அதை யாருக்கு ஒரு இது ரிப்போர்ட்டா கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ரிப்போர்ட்டா கொடுக்குறாங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்
ஓகேங்களா. பிரைம் மினிஸ்டருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை ஃபார்வர்ட் பண்ணி வச்சிடறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த என்டிஎம்ஏ. சரிங்களா. என்டிஎம்ஏ எந்த சட்டத்தின் கீழ் இயங்குதுன்னு பார்த்தோம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற சட்டத்தின் கீழே இயங்குது. அந்த சட்டத்தின் ஒரு மையக்கூறாக கொண்டு வரப்பட்ட சில விஷயங்கள் யாரின் பொருட்டு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்பின் அதுக்கு கீழே தான் இருக்கு. இவங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றவங்க, டெக்னாலஜி ட்ரிவன் நிறைய கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கு சேர் பர்சனா யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. ஒரு வைஸ் சேர் பர்சனா பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணக்கூடிய ஒரு கேபினட் மினிஸ்டர் இருப்பாரு. ஒரு 8 மெம்பர்ஸ் வந்து இதுல வந்து என்னவா இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்டிஎம்ஏக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. ஹெடட் பை ஒரு செக்ரட்டரி இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாரு, டீல் பண்ணுவாரு. இன்க்ளூடிங் ஃபினான்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்ட்லையும் டீல் பண்ணுவாரு. அந்த ரிப்போர்ட்டை ஹோம் மினிஸ்ட்ரி கொடுப்பாரு. ஹோம் மினிஸ்ட்ரி யாருக்கு மூவ் பண்ணிடுவாங்க, பிரசிடென்ட்டுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா என்டிஎம்ஏ யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்றவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இது புரியுதா? என்டிஎம்ஏ புரியுதா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே. அப்ப இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். இவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா தேசிய, மாநில, மாவட்ட மற்றும் உள்ளூர் மட்டங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைக்குது. சரியாங்க. சோ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சாலும் இது யாரு சொல்றதான் கேட்கணும்னு சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா என்டிஎம்ஏ. சரியாங்க. அவங்க சொல்றதான் கேட்கணும். அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் அடிப்படையில தான் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். அது ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, நேஷனலா இருந்தாலும் சரி. அப்ப நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான் ஹெட். ஓகேங்களா. அவங்களுக்கு கீழே ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றவங்க ஒருத்தர் இருப்பாங்க. எஸ்டிஎம்ஏனா ஸ்டேட், என்டிஎம்ஏனா நேஷனல். சரியாங்க. இவங்க 2 பேருக்குமே காமனா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் தான். சரிங்களா. ஒருங்கிணைந்து செயல்படும். அப்ப எஸ்டிஎம்ஏல இருந்து யார் வருவான்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றவரு உள்ள வருவார். இவருக்கு ஹெடா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இங்க இருப்பாங்க, இங்க சிஎம் இருப்பாங்க, இங்க பிஎம் இருப்பாங்க. சரியாங்க. அலாங் வித் ஒரு கேபினட் மினிஸ்டர், இங்கேயும் அலாங் வித் ஒரு கேபினட் மினிஸ்டர், இங்கே டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியுடைய ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் உள்ள இருப்பார். சரியாங்க. ஸோ இப்படிதான் இந்த ஹைரார்ச்சி வந்து என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா பிரியும். இந்த விஷயத்தை தான் வந்து இந்த சட்டம் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுது. இது எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்கும் கொண்டு வரப்படல. 2005 ஒரிஜினலா கிரியேட் பண்ணது. சரியாங்க. இதுக்கு ஒரு பழைய சட்டம் இருக்கா, புது சட்டம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா. தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 தான் உள்ள துவங்கப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் எந்த அமெண்ட்மெண்ட்டும் கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது எதெல்லாம் போரா கொண்டு வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றத வந்து என்னவா கொண்டு வருதுன்னா போரா கொண்டு வருது. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கு கீழே பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் அப்படின்றத கொண்டு வருது. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஓகேங்களா. ஸோ இவங்க எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள பார்க்கும்போது எக்ஸிக்யூட்டிவ்க்கும் உள்ள இம்ப்ளிமெண்டேஷன் பண்றவங்களுக்கும் எப்படி இருக்குன்றத பார்க்கும். சரிங்களா. அப்ப நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ், அது போக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான டிஃபென்சிவ் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா. அடுத்து ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சிஎம்க்கு கீழே இருக்கிறது. ஒருவேளை ஸ்டேட்னால முடியல அப்படின்னா எதை நாடலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணலாம், நாடலாம். ஓகே. இல்ல நானும் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வச்சிருக்கேன். அந்த கமிட்டியை வச்சு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இதை நான் சால்வ் பண்ணிடுவேன். எனக்கு தேவையான பினான்சியல் ஹெல்ப் மட்டும் நீங்க பண்ணா போதுன்னா அதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். சரியா. சோ இங்க இருக்கக்கூடிய அந்த பினான்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இவங்க எதுல இருந்து சார் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னா டிசாஸ்டர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஃபண்ட்ல இருந்தா டிசாஸ்டருக்கான ஃபண்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒதுக்குவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்ட் அப்படின்றத என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணணும். அது மேனேஜ் பண்ணதுக்கான கமிட்டியை வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அவங்க உள்ள போட்டுருந்துருக்கணும். ஓகேங்களா. அதுக்கு சிஎம் தான் வந்து என்ன இருப்பாரு பாத்தீங்கன்னா பொறுப்பா இருப்பாரு. அவர் அதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபண்ட் எடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த ஃபண்ட் பத்தல, நான் எதிர்பார்த்த அளவை விட இது என்ன ஆயிடுச்சு பாத்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர் அதிகமா வந்துருச்சு அப்படின்னா அவர் எங்க கேட்டுக்கலாம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தட்டி மேல கேட்டுக்கலாம். சரியாங்க. சோ அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர். சரியாங்க. அங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ யாரோ ஒருத்தர் வந்து என்னமா இருப்பாங்க பாத்தீங்கன்னா அத்தாரிட்டியா இருப்பாங்க. அவங்க வந்து ஃபண்ட் வேணும் அப்படின்னா அங்கேயும் டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா. அதுல இருந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சோ இப்படி எல்லா வகையிலுமே எல்லாத்தையுமே வந்து ஃபண்டை வந்து அவங்க பிரிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஃபோர்ஸ். ஓகேங்களா. ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மீட்பு குழு அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்பு குழு. இந்த மீட்பு குழு எதன் அடிப்படையில இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
டிசாஸ்டர் அடிப்படையில் அவங்களுக்கு சில ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ட்ரைனிங் அடிப்படையில் இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டிசாஸ்டர் வந்து இப்படித்தான் பண்ணணும் அப்படின்றத சில மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நம்ம சில நேரங்கள்ல நம்ம ஸ்கூல்ஸ்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தீ அப்படி விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து சேஃப்டி, ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ், இது எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வருவாங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு கேம்ப் மாதிரி நடத்தி அந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? எதுனாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபயர் சர்வீசஸ்க்கு ஃபோன் பண்ணி ரெஸ்கியூ பண்றதுக்கு கூப்பிடுவோம். ஓகேங்களா? எந்த ஒரு டிசாஸ்டரா இருந்தாலுமே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்களால முடியல அப்படின்னா தான் யார் வருவான்னு பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர் அத்தாரிட்டில இருந்து ஆர்மி ஃபோர்ஸஸ் வந்து உள்ள வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொடுப்பாங்க. லைக் நம்ம ஹெலிகாப்டர்ல ஃபுட் கொடுக்கறது கூட பார்த்திருப்போம். சரிங்களா? இது எல்லாமே வந்து யாருடைய பொறுப்புல இருக்கும் பாத்தீங்கன்னா மீட்புகளுடைய பொறுப்புல இருக்கும். ஃபோர்ஸ், நேஷனல் டிசாஸ்டர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுடைய கீழே. சரிங்களா? அப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்ட் என்ன பண்ணிருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தனித்தனியான ஒரு சுப்ரீம் பவரை வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிடுது. உனக்கு இது தேவையா, நீ இதை எடுத்து பண்ணிரு, எதையுமே யோசிக்காது, இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதுக்கு பதிலாக இப்படி ஒன்று பண்ணணும் அப்படி ஒன்று பண்ணணும், எந்த ஒரு குழப்பமும் உனக்கு வேணாம். டைரக்டா உன்னுடைய முடிவு தான். டிசாஸ்டர் வரும்போது ப்ரீ பிளான் உன்னோடது, போஸ்ட் பிளான் உன்னோடது, அதுக்கு மேல இல்லையா இந்த ஹெல்ப்பை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செக்ரிகேட் பண்ணி பிரித்து கொடுத்துட்டாங்க. அப்ப இப்படி பிரிச்சு கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு அத்தாரிட்டி இருக்கும்போது பிரச்சனையே வராது. ஈஸியா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிசாஸ்டரை ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ அதன் அடிப்படையில் சொல்றதுதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005. இது புரியுதா? இது எதுவும் புரியாம இருக்கா? ஸோ அதுதான் நம்ம சொன்னதுதான் கீழே இங்கே பிபிடியில் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொறுப்பு சம்பந்தப்பட்ட மாநில அரசிடம் உள்ளது. ஸோ மையம், மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் அமைக்கப்பட்டுள்ள நிறுவன முறைமுறையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா திறம்பட நிர்வகிக்க மாநிலங்களுக்கு உதவும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்தாலும் சரி, ஸ்டேட் லெவலில் இருந்தாலும் சரி, டிசாஸ்டர் வரும்போது நம்ம எஃபெக்டிவ் மேனரில் அது என்ன பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்றத என்ன பண்றாங்க அப்படின்னா முடிவு பண்றாங்க. சரிங்களா? ஸோ ஒரு கொஸ்டின், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் செயற்குழுவின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்கறாங்க. அப்ப செயற்குழு எப்படி இருக்கும், செக்ரட்டரி, அவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவங்க பாலிசிஸை மேக் பண்ணி தருவாங்க, பிளான்ஸ் மேக் பண்ணி தருவாங்க, சில கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அப்ப எதன் அடிப்படையில் அதை கொடுப்பாங்க அப்படின்றது இருக்கு. சரி, ஸோ அதெல்லாம் உள்ள பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ NDME, ஓகேங்களா? ஸோ நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. ஓகேங்களா? இதுல ஒரு வார்த்தையை சேர்த்துக்க வேண்டியதான், டிசாஸ்டர், நேஷனல் டிசாஸ்டர் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. இவங்க கொடுக்கக்கூடிய பிளானு, பாலிசி, கைட்லைன்ஸை எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. யார் யாருக்கு சார் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க? SDMAக்கு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்ப SDMAல யார் இருப்பா? டைரக்டா SDMA ரிசீவ் பண்ணுமா? டைரக்டா SDMA ரிசீவ் பண்ணாது. அப்ப யார்கிட்ட ரிசீவ் பண்ணும்? SDEC ரிசீவ் பண்ணும். பாருங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இங்க பார்த்திருப்போம். எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ணி யார் யார்கிட்ட சார் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சரிங்களா, ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், மீட்பு குழு, அதேதான். ஓகேங்களா? சோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபண்ட். ஓகேங்களா? சோ அடுத்து என்ன பார்த்தா ஃபினான்ஸ். இவங்க ஃபினான்ஸ் இருக்கும், ரெண்டுக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ட்ரைனிங் இருந்து அந்த ட்ரைனிங்க்கு இங்க இருந்து மேல போயிட்டு நேஷனல் DMEல போயிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு வரலாம். SDMAல இருக்கிறவங்களும் என்ன பண்ணலாம் பாத்தீங்க அப்படின்னா மேல போய் எடுத்துட்டு வரலாம். சரியாங்க? சோ இப்ப எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கு அப்புறம் யாரு சார் இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதேதான், நேஷனல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, இன்ஸ்டிடியூட் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? தேசிய பேரிடருக்கான நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க. அது என்ன சார் நிறுவனம் அப்படின்னா, இப்ப நம்ம கோவிடுக்கு பார்த்தோம், நம்ம கண்டுபிடிச்ச 2 வேக்சின், என்னென்ன வேக்சின் தெரியுமா? ரொம்ப போர்டிங் தான். ஸோ 2 வேக்சின் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம், கோவிட்ஷீல்டு, கோவேக்சின் அப்படின்றது. ஸோ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி சூழ்நிலைகள்ல அதை எப்படி நம்ம அணுகணும், புதுசா ஒரு பேரிடர் வந்திருக்கு அப்படின்னா அதன் எதன் அடிப்படையில் வந்திருக்கு, இது எதனால இந்த பிரச்சனை, ஓகேங்களா, இந்த சைக்கிளை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண அளவுக்கு இல்லையே அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து இந்த இன்ஸ்டியூட் தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிர்வகிச்சு சொல்லுவாங்க. சரியாங்க? ஸோ அவங்க யாரு கீழே சார் இருப்பாங்க? இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கீழே தான் சார் இருப்பாங்க. சரியாங்க? ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்குன்னு சொல்லிட்டு
ஃபண்டு ஃபோர்ஸ் இருக்கும் நீங்களே இருக்குமா? ஆமா இருக்கும். நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், மீட்பு குழு ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். அடுத்து அதே மாதிரி நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட். ஓகேங்களா, ஃபண்ட் ரிலேட்டடா. ஓகேங்களா, ஸோ அப்போ நிதி தேவைப்படும் போது நிதி ரிலேட்டடா ஹெல்ப் பண்ணக்கூடிய சில உள்ள பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள ஆக்டிங்ல இருப்பாங்க. சரிங்களா, இதே ப்ரொசீஜர் தான் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும். சரியாங்க, அப்போ நேஷனல் லெவல்ல பார்க்கும்போது என்டிஎம்ஏ, ஸ்டேட்ல பார்க்கும்போது எஸ்டிஎம்ஏ, அதே டிஸ்ட்ரிக்ட்ல பார்க்கும்போது டிடிஎம்ஏ. அவ்வளோதான். ஓகேங்களா, எந்த இடத்துல நேஷனல் இருக்கோ அந்த இடத்துல டி சேர்த்தீங்கன்னா அது டிஸ்ட்ரிக்ட் ஆயிரும், எஸ் சேர்த்தீங்கன்னா எஸ் ஆயிரும், ஸ்டேட் ஆயிரும். ஓகேவாங்க, ஸோ இதாங்க. புரியுதா? ஒரு பேசிக்காக தான் சொல்லியிருக்கோம், உள்ள இருக்கு நிறைய. இது புரியுதாங்க? இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எனிபடி? நோ சார். ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கா தமிழ்? சில வார்த்தைகள் மட்டும் நம்ம இந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்துடும், தமிழ் இங்கிலீஷ் அப்லோட் பண்ணிடுவாங்க, டோன்ட் வரி. ஓகேங்களா, ஸோ அப்பயே பார்த்தோம் என்டிஎம்ஏ அபெக்ஸ் பாடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒன்லி ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காகவே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடியை வந்து டெவலப்மெண்ட் பண்றாங்க. ஃபார் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ், ரெஃப்ளெக்ட் அண்ட் தென் பிளான்ஸ்க்காக என்ன பண்றாங்க அப்படின்னா உள்ள கொண்டு வராங்க. சரியாங்க, ஸோ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிஎம்ஏல சில டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில கண்ட்ரோல்ஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து சில எக்ஸசைசஸ் வந்து கொடுக்கறதுக்கு யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வச்சிருக்காங்க. சரிங்களா, அப்போ இந்த என்டிஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட் அப்படின்றவங்க சில நியூவா வரக்கூடிய டிசாஸ்டருக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் பண்ணி அது எப்படி ஃபேஸ் பண்ணணுன்ற கைட்லைன்ஸை என்டிஎம்ஏ கொடுப்பாங்க. சரிங்க, ஸோ பிளான்ஸை இவங்க மேக் பண்ணுவாங்க. அதே ஒரு டிசாஸ்டர் வேற மாதிரி வரும்பொழுது இவங்க பிளான்ஸை என்டிஎம்ஏ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு புது டிசாஸ்டர் வரும்போது அந்த இன்ஸ்டியூட் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி சில விஷயங்கள் பண்றாங்க. சில நேரங்களில் இந்த இன்ஸ்டியூட் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசாஸ்டர் வரப்போகுது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை உடனே ஏற்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ பிளானை வந்து உள்ள கொண்டு வந்துடுறாங்க. சரிங்களா, அப்படி பார்க்கும்போது ப்ரீ டிசாஸ்டர் அப்படின்னு சொல்ற இடத்துல என்டிஎம்ஏவும் சரி, எஸ்டிஎம்ஏவும் சரி, டிடிஎம்ஏவும் சரி எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காங்க. சரிங்க, ஒரு சைக்ளோன் வரப்போகுது, இல்லை வந்து ஒரு ஃப்ளட்டே வரப்போகுது அப்படின்றது இந்த டேம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உடைய போகுது, இதெல்லாம் மேன்மேடு. ஓகேங்களா, ஸோ டேம் உடைய போகுது அப்படின்னா உடனே அதை ப்ரிகாஷன் பண்ணி என்ன பண்ணணும், அந்த இடத்துல இருந்து யாரை வெளியேற்றணும் அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க வந்து என்ன பண்ணிடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கணும். அப்போ ப்ரீ பிளான் எதுக்கு சார் தேவைப்படுது அப்படின்னா ஒரு மக்களை சிவிலியன்ஸை நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு என்ன பண்றோம், மூவ் பண்ண வைக்கிறோம். அப்போ இந்த சிவிலியன்ஸ் எப்படினாலும் இருக்கலாம். சரிங்களா, சிட்டிசன்ஸ், ஏஜ்டு சிட்டிசன்ஸாக இருக்கலாம், இல்லை ஏஜ்டு பர்சன்ஸ், ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். சரிங்க, அப்போ டோட்டல் ஸ்கூலையுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஒரு குறிப்பிட்ட லாங் பீரியட் இல்லாமல் ஒரு ஷார்ட் பீரியட் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா ப்ரீ பிளான்டு பிளேசஸை நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடியே பார்த்து வச்சுக்கணும். நான் இந்த இடத்துல தான் கொண்டு போய் இவங்களை வைக்க போறேன், இப்படிப்பட்ட டிசாஸ்டர் வரும்போது இந்த இடம் சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸிங் அப்படின்றத வந்து இவங்க எடுத்து வச்சுக்கணும். சரியாங்க, யாரு, என்டிஎம்ஏவும் சரி, எஸ்டிஎம்ஏவும் சரி, டிடிஎம்ஏவும் சரி. ஓகேங்க, ஸோ அப்படி ஒரு சில விஷயங்களை அவங்க வந்து என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர் பண்ணி எடுத்து வச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான சில பிளான்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணிக்கணும், மூவ் பண்ணிக்கணும். சரியாங்க, ஸோ அது மூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோர்ஸை கூப்பிடணும், ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸை கூப்பிட்டு இங்க இருந்து அவங்கள மூவ் பண்ண முடியலையா, நீங்க ஹெல்ப் பண்ணி அவங்கள மூவ் பண்ண வைங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லணும். சரிங்க, ஸோ அப்போ இதுக்கு பவர்ஸ் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் அத்தாரிட்டிஸ் தான் இருக்கும். சரிங்க, நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு அட்வைசரி கமிட்டி இருக்கு. யாருக்கு, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு ஒரு அட்வைசரி கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்க்கல. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி யாரு கீழே இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம், அவங்களுக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம். ஆனா தனிப்பட்ட முறையில இவங்களுக்கு அட்வைசிங் கொடுக்கறதுக்கு யார் யார் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அட்வைசரி கமிட்டி. சரிங்களா, ஆலோசனை குழு அப்படின்றத வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உள்ள வச்சிருக்காங்க. அப்ப இதுல பார்க்கும்போது யார் யாரெல்லாம் இருப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஒரு பர்சன் இருப்பாரு. ஸோ அந்த அகடமிக்கா இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு. நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சில பர்சன்ஸ் இருப்பாங்க. சில சிவிக் சொசைட்டியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருப்பாங்க. ஒரு நியூக்ளியர் இருக்கு அப்படின்னா
ஓகே ரைட் ஃபைன், நாங்கள் சிவிக் சொசைட்டில இருந்து வரோம், நீங்க பண்றது கரெக்டான பிளான் தான் அப்படின்ற அந்த பிளானுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு சிவிக் சொசைட்டி அப்படின்றவங்க ஒருத்தங்க இருக்கணும். அதை சார்ந்து ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் சில பேர் இருக்கணும், ஏன்னா ஃபண்டுக்கு சில பேர் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் சில ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்ஸ் இருக்கணும், அகடமிக்கா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சில பேர் இருக்கணும், துறை சார்ந்த வல்லுநர்கள் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது தேவை. ஸோ அது மாதிரி டிசாஸ்டர்ல இது வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்த ஒரு குழு அமைப்பாளரும் நம்மளுக்கு வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படாது. இவங்க எல்லாம் சேர்ந்து அட்வைஸ் பண்ணி அந்த அட்வைஸை பிளானா மாத்துறது என்டிஎம்ஏ, அட்வைஸை கேட்டு அதை பிளானா மாத்துறது என்டிஎம்ஏ, அதுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கறது என்டிஎம்ஏ. சரிங்க, பண்றது சரியா அப்படின்னு இவங்க வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா மேற்பார்வையும் விடலாம். ஓகேங்களா. ஸோ அப்ப தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு ஒரு ஆலோசனை குழு அப்படின்றதும் இருக்கு. ஓகேவாங்க, புரியுதா இது வரைக்கும்? ஓகே ஓகே, ஸோ ஓகே, அப்ப டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அந்த ஆணையம் யாரை வச்சு இந்த பிளான்லாம் பண்ணுது? ஒரு அட்வைஸ் ஒன்று கிடைக்குது ஓகேங்களா, அட்வைஸ்ல இருந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க எடுத்துட்டு வராங்க, எடுத்துட்டு வந்துட்டு இதுக்கு யாரு பிளான் பண்ணுவா அப்படின்னா அங்கதான் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்கோம். சரிங்க, அவங்க அத்தாரிட்டி தான். சரிங்களா, பெரியலாம் உள்ள வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா தனியாலாம் இருக்காது. சரிங்க, இவங்க உள்ளேயே இருப்பாங்க, உள்ளேயே இருந்து பிளான் மட்டும் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா, லைக் ஒரு கம்பெனில யாராச்சும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேனேஜர் அப்படின்றவர் இருப்பாரு. சரிங்க, இந்த கம்பெனியுடைய சிஇஓ அப்படின்றவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடியாவை கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர் பண்ணுவாரு, அவருங்க இவர்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, இவரு இந்த பிளானை தூக்கி டிஎல் அப்படின்னு ஒருத்தட்ட கொடுத்தா சரியா இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர் பிஎம் கொடுத்தா சரியா இருக்கும். ஓகேங்களா, கிளினிக்கல் ரிக்யூவர் அவர்கிட்ட கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார்கிட்ட எந்தெந்த விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணணுமோ அந்த விஷயத்த மட்டும் அவர் ஷேர் பண்ணுவார். அதே மாதிரிதான் என்டிஎம்ஏ எஸ்ஆர் இருந்தாலும் சரி டிஆர் இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பிளானிங்க்கு பண்ணுங்க, இந்த விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க, இதை பேஸ் பண்ணி ஒரு பிளான் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஸோ இந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்க கைட்லைன்ஸ் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ் கமிட்டிக்கும் சில விஷயங்கள் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி பாலிசிஸ், ஏன்னா பாலிசிஸ் மேக் பண்றது யூனியன் டெரிட்டரிக்கு வேறையா இருக்கும், ஸ்டேட்டுக்கு வேறையா இருக்கும், அதன் அடிப்படையில் நீங்க என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சு பண்ணிருங்க அப்படின்றத கொண்டு வந்துருவாங்க. ஸோ இது மாதிரி தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு இந்த பிளான் இதெல்லாம் கொண்டு வரது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள். இதன் அடிப்படை எப்பப்பெல்லாம் மாறிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2016 இவங்க வந்து நேஷனல் பிளான் அப்படின்றத வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வராங்க. சரிங்களா, வித் ஹெல்ப் ஆஃப் சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு. சரிங்களா, சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா, ஸோ அப்ப டிசாஸ்டர் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம குறைக்கணும், எந்த அளவுக்கு அதை எந்த விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு பிளானா 30 இயர்ஸ் பிளானா உள்ள கொண்டு வராங்க. 2015 to 2030 15 இயர்ஸ் பிளானை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வராங்க. சரிங்களா, அதுக்கு டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் பிளான் அப்படின்றத பேர் வைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுல இருந்து 2016 ஒரு நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் கமிட்டி அப்படின்றது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா உருவாயிடுச்சு. சரிங்களா, ஸோ டிசாஸ்டர் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், அடுத்த வாட்டி இந்த டிசாஸ்டர் வராமல் நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும், எக்கனாமிக் என்விரான்மெண்டல் கல்ச்சரல் சோசியல் எந்த இடத்துலையுமே என்ன ஆயிடக்கூடாது, ஒரு மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் பிரச்சனைகள் வந்து என்ன ஆயிடக்கூடாது வந்துடக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உள்ள கொண்டு வராங்க. லைக் ஒரு குட் உதாரணம் கோவிட் சொல்லலாம். கோவிட் நம்ம எப்படிங்க கையாண்டோம், ரொம்ப அதிபயங்கரமா கையாண்டோமா? அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்படிதான் கையாண்டோம், ரொம்ப நல்லாவே தான் கையாண்டோம். இந்தியா பயங்கரமா கையாண்டுச்சு. உண்மையா பொய்யாங்க? எஸ் ட்ரூ சார். ஏன்னா நம்ம வந்து பேசிக்கா பார்க்கும்போது கோவிட் வந்து திடீர்னு நம்மளுக்கு டக்கு 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 டக்குன்னு அஃபெக்ட் பண்ணும்போது நம்மளால அதை ஃபர்ஸ்ட் டைம் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனா பல இடங்கள் நம்ம லைட்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாலுமே நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா உடனே ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஒரு டோட்டல் கண்ட்ரியா லாக்டவுன் பண்றது அப்படின்றது சாதாரண வேலை இல்லை. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் மூமெண்ட்டும் கொடுத்து அதை மேக். சரியா, அப்புறம் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இவங்களும் யாருக்கு கீழே தான் வராங்க, அந்த ஆக்டிக் கீழே தான் 2005 கொண்டு வரப்பட்ட ஆக்டிக் கீழே தான் வராங்க. அவங்களுக்கும் இதே கடமை தான், இதே விஷயம் தான். சரியாங்க, ஸோ அந்த விஷயங்கள் நம்ம பார்த்த விஷயங்கள் தான் அதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ அப்புறம் ஆர்கனைசேஷன் செட்டப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் பாடிஸ் யார் யாரை கூப்பிடணும் அப்படின்ற எல்லா விஷயமுமே நம்ம நேஷனலுக்கு என்னவோ அதுதான் இங்கே. சரியாங்க, ஸோ அங்கே பார்த்தோம் நம்மளுக்கு வந்து ஒரு யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அட்வைசரி கமிட்டி இருப்பாங்க. பட் ஆனால் இங்கே வந்து அட்வைசரி கமிட்டிஸ் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா
எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். சரிங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அட்வைசரி கமிட்டி இருக்காது. பட் ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி அதை வந்து முன்னெடுத்து நடத்துவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி கோவிட் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபுல் இந்தியா ஸ்டேட்லையுமே வந்து எல்லா வில்லேஜஸ் அண்ட் எல்லா இடங்களையுமே வந்து கோவிட் அப்படின்றது பெரிய விஷயமா இருந்துச்சு. பட் ஆனால் சில டிசாஸ்டர் வரும்போது சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும்தான் என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து அட்வைசரி அப்படின்றது தேவையில்லை. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், நம்ம மீட்டிங் போட்டு பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு 8 ஸ்டெப் ஃபார்வேஷன் அப்படின்றது இருக்கும். 8 ஸ்டெப் இருக்கலாம், இல்லை 7 ஸ்டெப் இருக்கலாம். சில இது வந்து டிபெண்டிங் அப்பான் த டிஸ்ட்ரிக்டை பொறுத்தது. சரிங்களா? டிபெண்டிங் அப்பான் த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கவர்ன் பொறுத்தது. சரிங்களா? ஆளுமையா பொறுத்தது. சரிங்க. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ற ஒன்று இருக்காங்க. அங்கே ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தான் என்னவா இருக்காரு பார்த்தீங்கன்னா சேர்பர்சனாக இருக்கு. சரிங்களா? ஸோ ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், மிட்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி அப்படின்றத நம்ம ஒன்று மேக் பண்ணி வச்சிருந்தோம் தமிழ்நாடு. ஓகேங்களா? ஆல்ரெடி கவர்னன்ஸுக்கும் நம்ம பாயினர் தெரியுமா? ஓகேங்களா? கவர்னன்ஸ்க்கு தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடியா இருந்துச்சு. அதே மாதிரி டிசாஸ்டருக்கும் 2003லயே நம்ம ஒரு பாலிசியை ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்ப டிசாஸ்டர்லையும் யாரு தாங்க முன்னாடி? தமிழ்நாடு தான் ஒரு பாயினரா, ஒரு காயினபிளா இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த இடத்துலையுமே தமிழ்நாடு வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட்ல growth அண்ட் டெவலப்மெண்ட். சரிங்களா? டெவலப்மெண்ட் அப்படின்னா ரியல், growth அப்படின்றது நாமினல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த growth அப்படின்ற விஷயத்திலையும் சரி, டெவலப்மெண்ட் அப்படின்ற விஷயத்திலையும் சரி, தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்றதுனால நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துட்டு வரோம். சரியா? இப்போ ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி அப்படின்றது ப்ரீ பிளான்டா உங்களுக்கு எப்போ இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2003 இருந்துச்சு. எங்க அப்படின்னா ஓகேங்களா? இதாங்க, வேற எதுவும் இல்லை. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா அதுல? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்லை சார். ஓகேங்களா? ஸோ எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரிடர் மேலாண்மை குழுவினுடைய விஷயங்கள் என்ன, அதனுடைய சுழற்சி அமைப்பு எப்படி இருக்கு, இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. சரிங்க. இதுலயும் டேட்டா பாயிண்ட்ஸ் கம்மியா தான் இருக்கு. சரிங்களா? டேட்டா பாயிண்ட்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது, கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா? இது புரியுதா? எஸ் சார். ஓகேங்களா? டிசாஸ்டர் பார்க்கும்போது எப்படி நீங்க மேனேஜ் பண்ண போறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ப்ரொடெக்ஷன் வச்சுக்கோங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள் மூலியமா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி அதை ஆக்ட் பண்ண போகுது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எப்படி இருக்க போகுது, ஸ்டேட் லெவலில் எப்படி இருக்க போகுது, சென்ட்ரல் லெவலில் எப்படி இருக்க போகுது, மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி யாரு, சரிங்களா? மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி விஷயங்கள் என்னென்ன, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி எப்படி இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணி ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.